திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேச தொடர்கிறது. மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிறதா தேர்தல் அப்படின்னு மக்களிடத்தில் கேள்வி கேட்டிருந்தோம். அது மக்கள் பதிலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது ஆம் என்று 59% பேரும், இல்லை என்று 41% பேரும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. வாக்களித்த மக்களுக்கு நன்றி. இந்த பெரும்பான்மை மதத்தோட மதவாதத்தை எதிர்க்கிறதுக்காக உங்களை யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. அவங்க தங்களை அணிதிரட்டியே தான் எதிர்த்து பார்க்குறாங்க. இது மதச்சார்பற்ற அரசியல் பேசக்கூடிய சக்திகளுடைய தோல்வி அப்படிங்கிற முடிவுக்கு வரலாமா? தோல்வின்னு முடிவுக்கு வர முடியாது. மதசார்பற்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கிறது என்ற முடிவுக்கு தான் வர முடியும். ஏன்னா இடதுசாரிகள் பக்கம் இன்னைக்கு பெரும்பான்மை மதவாதம் அதை எதிர்க்கிறதுக்கான போராட்டத்தில் இன்னும் வலுவான முறையில் சிறுபான்மை மக்களை இணைக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அது உழைப்பாளி மக்களுடைய இணைப்போடு சேர்ந்த ஒரு விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் ஒரு முயற்சிகள் தான். தோல்வி என்பதில் கண்டிப்பாக இன்னைக்கு அதனுடைய தன்மைகள் பிரிந்து இருக்கிறது. அங்கங்கே அவங்க எல்லாம் சிறுபான்மை மதமாக சேர்ந்து கிடையாது. அவர்கள் வேறு வேறு விஷயங்களில் அரசியல் கட்சிகளில் பல சிந்தனைகளில் பிரிந்து கிடக்கிறார்கள். அதையெல்லாம் ஒரு மதசார்பற்ற சக்திகளாக ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு விஷயம், நீங்கள் இன்னைக்கு மதவாதம் சார்ந்த சக்தியில் வெற்றி பெறவில்லை. இந்த முயற்சிகள் எல்லாம் நடந்தாலும் இப்படி தொடர்ச்சியாக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை இருப்பதே ஒரு மதசார்பற்ற சக்தி இன்னும் பலமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அதை பலப்படுத்த வேண்டிய தேவை என்பது நீங்க கூடுதலாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். நேர்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார், ராகவன் சார்கிட்ட கேட்கணும் சார். இப்போ அந்த பசுக்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறத தேர்தல் அறிக்கையில் பிஜேபி சொல்லியிருக்கு சார். அது முஸ்லீம்களுக்கு பசுக்களை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்கு எதிராக அது இருக்குங்கிறத தாண்டி லட்சக்கணக்கான தலித் மக்கள் மாட்டிறைச்சியை உண்டு வாழுகிற கலாச்சாரம் பாரம்பரியம் கொண்டவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். இது ஆதிக்க சாதிவாதிகளை ஆதரவாக தலித்துகளுக்கு எதிராக போகும் பிஜேபியின் இன்னொரு கோர முகத்தை வெளிப்படுத்துவதாக இதை எடுத்துக்கொள்ளலாமா? அதாவதுங்க, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதும் இல்லை, தலித்துக்கு எதிரானதும் இல்லை. சில நம்பிக்கைகள் இருக்கிறது ஹிந்துக்களுக்குன்னு சொல்கிறோம். பசுல 33 கோடி தேவர்கள் வணங்குறதா அது நம்பிக்கை, அவ்வளோதான். அதனால இந்த நம்பிக்கையை கொஸ்டின் பண்ணீங்கன்னா, இப்போ ஹசரத் பால்னு ஒரு மசூதி இருக்குது காஷ்மீர்ல. அந்த ஹசரத் பால் மசூதியில் அவருடைய தாத்பரியம் என்ன? முகமது நபியிடம் முடிய வச்சு வணங்குறதா சொல்றாங்க. அதே போல இலங்கையில புத்தருடைய பல்லு இருப்பதாக ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் நம்பிக்கை. அது என்ன புத்தரோட பல்லு தானா, இது அவரோட தானு கேட்டுட்டு இருக்கிறதா? இல்ல, அது அவருடைய நம்பிக்கை, வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்துக்களுடைய நம்பிக்கை 30, அதுல 33 கோடி தேவர்கள் வசிப்பதாக ஐதீகம். அதனால இந்த நம்பிக்கையில நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்துடைய 48 நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இப்பவே கூகுள் சர்ச்ல போய் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 48வது சரத்தை பாருங்க. அதுல பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாருங்க, டைரக்ட் பிரின்சிபல் என்னங்க அர்த்தம்? டைரக்டிவ் பிரின்சிபல் இந்த அரசாங்கம், ஒரு நிமிஷம் என்ன நீங்க பேச விடணும். டைரக்டிவ் பிரின்சிபல் மேண்டேட்டரி இல்லன்னு ஏற்றுக்கொள்ளுகிறீங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவரை நீங்க இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்கு. இந்த வழி அரசியலமைப்பு பேச விடுங்க. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறையில் இருக்கிறது. அரசாங்கங்கள் இந்த பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று அங்கே அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். 48வது சரத்துல இல்லன்னு சொல்லுங்க. அவங்க முட்டாளா? அதுதான் என்னுடைய பதில். நம்முடைய உரிமை என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கடலப்பரப்பு புனிதமான விஷயம். நீங்க சாம்பார் சாப்பிடாம இருப்பீங்களா? எனக்கு பல்லாரி வெங்காயம் புனிதமான விஷயம். நீங்க சாம்பார் சாப்பிடாம இருப்பீங்களா? நம்பிக்கை கொச்சைப்படுத்துறீங்க. அப்ப நாங்க தெய்வமா நினைக்கிறோம் சொல்ற வெங்காயத்தோட சேர்த்து பேசுறீங்களா? நீங்க அதுதான் சொல்றேன். உங்களுடைய ராகவன் அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ராகவன் அவர்கள், தேர்தல் நேரத்தில் மட்டும் பாரதிய ஜனதாவை மதவாத இயக்கமாக சித்தரிக்கின்ற இவர்கள், ஒருவேளை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்து விட்டால் திமுக சரி, அதிமுக சரி, கம்யூனிஸ்ட் சரி, அல்லது மனிதநேய மக்கள் கட்சி அல்லது தமுக கூட
அமைச்சரவை இலாக்காக்காக உங்களிடம் வந்து நிற்கும் என்று நினைக்கிறீர்களா? அதாவதுங்க, இந்திய அரசியல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கேட்ட அத்தனை பேருமே எங்களோட கூட்டணியில இருந்திருக்கிறாங்க. நீங்க இல்ல ஒரு நிமிஷம், நான் சொல்லுவது திராவிட முன்னேற்ற இல்ல, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நான் அதனால காங்கிரஸ் எங்களோட இருந்து நான் சொல்ல வரல. அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில திராவிட முன்னேற்றம் தமிழகத்திலே அதிமுக, பாமக, அதே போல மதிமுக எல்லாரும் தான் இருந்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் அவர்கள் சொல்லுகின்ற மதசார்பற்ற அளவுகோல் என்னன்னு சொன்னா அவங்க எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அவங்க மதசார்பற்ற, அவங்க எந்த பக்கம் இல்லையோ அது மதவாத இயக்கம். மீசை முளைத்தால் பார்த்துக் கொள்ளலாம். காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட என்னுடைய கேள்வி, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் எந்த ஒரு மதம் சார்புடைய கட்சியும் இல்லை. ஆனால் அந்த மத சார்புடைய கட்சின்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை, அதாவது பாஜகவினுடைய கொள்கைகள் கடந்த காலத்தில் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அங்கே அவங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து தொடங்கி இன்றைய வரைக்கும் அவர்கள் கடைபிடிக்கிற கொள்கைகள் அரசியலில் மதத்தை புகுத்துவது, வாக்கு வங்கியை விரிவுபடுத்துவது, அதான் பெரும்பான்மை மதத்தினுடைய ஆதரவை பெறுவதற்காக பேரினவாதத்தை புகுத்தி சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்துக்களை கூறுவது. இப்ப நரேந்திர மோடி செய்யறதெல்லாம் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகிற கருத்து. அவர் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தி அதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை எங்க தலைவர் ராகுல் காந்தி ஒரு இடத்துல சொல்றாரு, ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அவனது மதம், ஜாதி ஆகியவற்றை பார்க்காமல் காங்கிரஸ் ஆதரிக்கும். அவர் யாராக இருந்தாலும் எந்த பகுதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் இந்தியராக இருந்தால் அதுவே போதும், அவருக்காக நாங்கள் உழைப்போம்னு சொல்லுகிற கட்சி காங்கிரஸ். அந்த தலைவர் ராகுல் காந்தி இப்படி ஒரு பேச்சை நரேந்திர மோடியிடம் எதிர்பார்க்க முடியல. முஸ்லிம்களோட ஐஎஸ்ஐ தொடர்பு இருக்குது. முசாஃபர் நகர்ல முஸ்லிம் இளைஞர்களோட ஐஎஸ்ஐ தொடர்பு இருக்குது. தலைவர் சிந்தனை வேற, நரேந்திர மோடி சிந்தனை வேற. ஜனங்க தான் புரிஞ்சுக்கணும். திரு ராகவன் அவர்களிடமும் ராஜா அவர்களிடமும் ராமர் கோயில் கட்டுவோம்னு தேர்தல் அறிக்கையில் வெளியிடுறீங்க, அது இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைக்காதா? இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைக்காதா மதவாத அடிப்படையில்? நான் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். சுதந்திரம் பெற்ற பிறகு சோமநாத் ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்யணும்னு சொன்னது அன்னைக்கு டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்த சர்தார் பட்டேல். ஆலயம் புனர் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் பண்ண வந்தது யார் தெரியுமா? இந்த நாட்டுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். அதனால ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாட்டுடைய கலாச்சாரம் என்ன, இந்து கோவிலுக்கு போறதெல்லாம் தப்புன்னு பேசுற மாதிரி தான் நீங்க சொல்றது இருக்குது. ஒரு நாட்டுடைய கலாச்சாரம் சார், முகலாயர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து ஆயிரக்கணக்கான கலாச்சார கேந்திரங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதை மீட்கப்படணும் தான் இந்த சோமநாத ஆலயத்தை இவர் கொண்டு வந்தார். சர்தார் பட்டேல் செஞ்சது தப்பா, ராஜேந்திர பிரசாத் செஞ்சது தப்பா? 15க்கு முன்பு வரலாற்றில் நிகழ்ந்தவளை எல்லாம் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற ஜனநாயக நாட்டில் சரி செய்ய முடியாது. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். இந்த இரண்டு தரப்பும் வாழக்கூடிய சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினரும் வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு பதற்றத்தையும் கலவரத்தையும் உருவாக்கக்கூடிய பேச்சை எஞ்சிய தேர்தல் காலம் முழுக்க எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் யாரும் பேச மாட்டார்கள் அப்படிங்கிற வாக்குறுதியளிக்கிறேன். உங்களால உறுதியளிக்கிறேன். இதுவரை பேசியதில்லை, இனியும் பேச மாட்டோம். மக்களை பிளவுபடுத்துகின்ற எல்லா பேச்சுக்கும் தடை விதிக்க வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். நீங்களும் அதே மாதிரி வாக்குறுதியை கொடுக்க முடியும்? கண்டிப்பாக. நாங்கள் இடதுசாரிகள் அந்த மாதிரி பழக்கப்பட்டவர்கள் இல்லை, கொள்கை அப்படி கிடையாது. அது மாதிரியான விஷயங்கள் கடைபிடிப்பது என்பது நல்லது. மக்களை பிளவுபடாமல் ஒரு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உதவி செய்யும். அதாவது அப்துல் நாசிர் மதானியை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக வாக்குகளை வாங்குவதற்காக மதத்தை பயன்படுத்தினீங்க. அதனால இவர் சொல்றதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஓட் ஃபார் இந்தியான்னு நரேந்திர மோடி சொல்றாரு. இவங்க முஸ்லிம்களெல்லாம் சேர்ந்து ஒன்னாக ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. எது மதவாதம்? ஓட் ஃபார் இந்தியா சொல்றது மதவாதமா? அல்லது முஸ்லிம்களெல்லாம் சேர்ந்து ஒன்னா போடுங்கன்னு சொல்றது மதவாதமா? வகுப்புவாதத்துக்காக மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி இழந்த காங்கிரஸ் கட்சி வகுப்புவாதத்துக்கு எதிராக மத நல்லிணக்கத்திற்காக தனது எல்லா விதமான சக்தியும் பயன்படுத்தி நாங்கள் போராடுவோம், அதற்காக உழைப்போம், அந்த பதாகையை உயர்த்தி பிடிப்போம். சிமி தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கனி சொன்னதுக்கு நீங்க அப்போ சொன்னீங்க, அவங்கள அமைப்பை சொன்னீங்க. அப்போ அவருக்கு பதில் சொல்ல நேரம் கொடுக்கல. அவர் சார்பாக அவருடைய எண்ண ஓட்டத்தை நான் உங்ககிட்ட பிரதிபலிக்கலாம்னு நினைக்கிறேன். தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மீதான தடையை நீக்க கோரும் சிறப்பான தலைவர்கள் இப்போ உங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். இந்த அரங்கத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நேர்பட பேசு நிகழ்ச்சி உங்கள்
நால்வருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களுக்கும் எங்கள் நன்றி. மீண்டும் வேறொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு